நீங்கள் இப்போ ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கேட்பீங்க? ஐஃபோன்னா ஸ்மூத்தாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கா, ஆண்ட்ராய்டுனா ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கா, அப்படி தானே கேட்குறீங்க. இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக ஆண்ட்ராய்டுக்கும் ஐஓஎஸ்க்கும் இருக்க வித்தியாசத்தை நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்றதை சொல்கிறேன். டிக்கை வச்சோ ஸ்பிக்கை வச்சோ இல்லாமல் ரியல் வேர்ல்டு யூசேஜுக்கு எது செட் ஆகுன்றதை வச்சு சொல்கிறேன். மார்னிங் எழுந்ததும் அலாரம், வாட்ஸ்அப், மிஸ்டு கால், நியூஸ் பார்க்குறது, இது ரெண்டுமே ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் ரெண்டுத்துலேயுமே நல்லா பண்ணலாம். ஆனால் ரெண்டுத்துலேயும் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபர் ஆகும். நார்மல் யூஸருக்கு என்ன வேணும்? ஈஸியாக யூஸ் பண்ண முடியணும். ஐஃபோன் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங். சேம் டிசைன், சேம் ஜெஸ்டர், சேம் செட்டிங். ஓல்டு ஃபோனுக்கும் நியூ ஃபோனுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன் இதில் ஐஃபோன் ஸ்ட்ராங்னா, ஆண்ட்ராய்டு என்ன தான் ஓப்பன் சோர்ஸாகவும் ஃப்ரீயாகவும் இருந்தாலும் ஒரு கம்பெனியுமே அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்குவாங்க. இப்போ கலர் ஓஎஸ், ஃபன் டச் ஓஎஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஓஎஸ் இருக்கிறதுனால ஐஃபோன் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஐஃபோன்னா சிம்பிளாக இருக்கும், ஆண்ட்ராய்டுனா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நான் ஏன் ஆண்ட்ராய்டு ஃப்ளெக்சிபிள்னு சொல்கிறேன்னா, அதோட லான்ச்சர், ஐகான், விஜெட்ஸ், தீம் எல்லாத்தையும் நம்மளால் மாற்ற முடியும். ஆனால் ஐஃபோனில் எப்பயுமே சேமாக தான் இருக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஆப் என்னென்னா வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம், கூகுள் மேப், பேங்கிங் ஆப். ஐஓஎஸில் இது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாகவும் க்ளீனாகவும் ஒர்க் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் ஆண்ட்ராய்டில் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைக் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன், ஃப்ளோட்டிங் விண்டோஸ், மல்டி டாஸ்கிங் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஐஓஎஸை பாலிஷ்டுன்னு சொல்லலாம், ஆண்ட்ராய்டை பவர்ஃபுல்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டு யூஸர் ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறது, எங்கள் ஃபோனை நாங்கள் ஸ்டைலாக யூஸ் பண்ணுவோம். அதுவும் ஆண்ட்ராய்டு 16க்கு அப்புறம் வால்பேப்பர், ஐகான், விஜெட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஆனால் ஐஃபோனில் கஸ்டமைசேஷன் ரொம்ப கம்மி. ஆனால் லுக் வைஸ் நீட்டாக இருக்கும், மெஸ் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். நீங்கள் ஃபோனை டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணால் ஆண்ட்ராய்டு, இல்லை ஃபோனை சிம்பிளாக க்ளீனாக இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐஓஎஸ். பேட்ரி லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்ட்ராய்டில் பேட்ரி சைஸ் ரொம்ப ஜாஸ்தி, ஆனால் ஐஃபோனில் ரொம்ப கம்மி. ஆனால் ஐஃபோன் அது ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆண்ட்ராய்டில் பேக்ரவுண்ட் ஆப் அதிகமான பேட்டரியாக உரியும், ஆனால் ஐஃபோன் எல்லா ஆப்பையும் பேக்ரவுண்டில் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கும். அதனால தான் ஐஃபோன் ரொம்ப கம்மியான பேட்டரியை கொடுத்தாலும் ரொம்ப நேரம் பேட்டரி நிற்குது. ஆனால் ஆண்ட்ராய்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ளஸ் பேட்ரி ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அவங்க அந்தளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் ஆண்ட்ராய்டோட பேட்ரி ஆப்டிமைசேஷனும் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஆண்ட்ராய்டுனா ஃபாஸ்ட் சார்ஜிங், பர்ஃபார்மன்ஸ். ஐஓஎஸ்னா எஃபிஷியன்சி, யூசேஜ். ஐஃபோனுக்கு ஒரு பிக் அட்வான்டேஜ்னா அப்டேட்ஸ். 5 to 6 years சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், செக்யூரிட்டி பேட்சஸ் ஐஃபோனோட ஓல்டு ஃபோனுக்கு கிடச்சிரும். ஆனால் ஆண்ட்ராய்டில் அதை ஃபோன் கம்பெனி பொறுத்து தான் தருவாங்க. ஒரு சில கம்பெனி 7 வருஷத்துக்கு தருவாங்க, ஒரு சில கம்பெனி 3 வருஷத்துக்கு தருவாங்க. சில டைம் அப்டேட்ஸ் லேட்டாக கூட ஆண்ட்ராய்டுக்கு வந்து சேரும். அதனால் லாங் டேர்முக்கு ஐஃபோன் சேஃப் சாய்ஸ். ஆண்ட்ராய்டு பெஸ்ட்டாக, ஐஓஎஸ் பெஸ்ட்டாக ரெண்டுமே கிடையாது. நமக்கு எது கரெக்டாக சூட் ஆகுமோ அதை பார்த்து வாங்கணும். இப்போ சிம்பிளாக, ஸ்மூத்தாக, லாங் அப்டேட்ஸ் வேணும்னா ஐஃபோன் வாங்கலாம். ஃப்ரீடம், ஃபீச்சர்ஸ், கஸ்டமைசேஷன், பட்ஜெட் இதெல்லாம் உங்கள் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா ஆண்ட்ராய்டு வாங்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை தான் நீங்கள் பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி வீடியோ பார்க்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.